குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசிக்கு சனி திசை என்ன செய்யும், சனி பகவான் சிம்ம லக்னத்துக்கு சனி திசை என்ன செய்யுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம லக்னத்துக்குலாம் வந்து சனி பகவான் வந்து 6-7 குடையவராக வராரு. சிம்ம லக்னத்துக்கு 6-7 குடையவராக வந்து தசையை நடத்தினார்னா கொஞ்சம் கெடுதல் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் கொடுப்பாரு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு நோய் நொடிகளை கொடுப்பாரு. ஒரு உயிருக்கு இணையான நோய் நொடிகளை கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார். அதே சனி பகவான் குரு பார்த்தாலோ லக்னத்தை குரு பார்த்தாலோ இந்த கெடுதல்கள் வந்து நோய் நொடிகள் வந்து பெரிய லெவலில் வராது. சும்மா காற்று வாக்கில் வந்துட்டு போயிடும். மற்றபடி வந்து இந்த லக்னத்துக்கு வந்து எந்த 12 வீடுகளில் எங்கே சனி பகவான் இருந்து தசையை நடத்தினா நல்லது நடக்குமா அல்லது கெடுதல்கள் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வந்து கீழே வீடியோவில் சொல்ல போகிறேன். அங்கே லிங்க்கு கொடுத்துருக்குறோம் கீழே. நீங்கள் அதில் போய் வீடியோவில் பாருங்கள். உங்கள் லக்னத்துக்கு வந்து சனி பகவான் எங்கே இருந்தால் என்ன பலன் நடக்கும், அல்லது தசையை நடத்துகிறாரா நடத்தலையா, நடத்தினா என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கீழே லிங்க்கில் போய் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.